வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையர் நினைவு அஞ்சல் தலையை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் புதுதில்லியில் இன்று வெளியிட்டார். மத்திய அரசின் திட்டங்கள் காரணமாக கிராமப்புற மக்களின் வாழ்க்கை பெருமளவு மேம்பட்டுள்ளதாக வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். தமிழகத்தில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நேர்மையான வாக்காளர் பட்டியல் தயாரிப்பை உறுதி செய்யும் என்று பிஜேபி கூறியுள்ளது. ஒடிஷா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் உன்னதி ஹூடா பட்டம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையரின் 1350வது பிறந்த நாளையொட்டி அவரது நினைவு அஞ்சல் தலையை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் புதுதில்லியில் இன்று வெளியிட்டார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், பெரும்பிடுகு முத்தரையர் சுவரன் மாறன் ஆட்சிக் காலத்தில் மேற்கொண்ட ஆன்மீக மற்றும் கலாச்சார பணிகள் தமிழகத்தின் பெருமையை உலகெங்கும் கொண்டு சேர்த்துள்ளதாக கூறினார். இவருடைய ஆட்சியில் கோயில்கள், பாசனப் பணிகள், தமிழ் இலக்கியம் ஆகியவற்றில் இவருக்கு இருந்த ஈடுபாடும் அதை அவர் வளர்த்த விதமும் இன்றைக்கும் தமிழனுடைய பழமையான கலாச்சாரம் உலகெங்கும் பறைசாற்றப்படுகிறது என்று சொன்னால் அதுக்கு ஆணிவேராக இருந்தவர் நம்முடைய பெரும்பிடுகு முத்தரையர் மாமன்னர் அவர்கள். அவருடைய புகழ், அவர்கள் இந்த மண்ணுக்காக செய்த மகத்தான சாதனைகள் எல்லோருக்கும் தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் 75வது சுதந்திர தின ஆசாதி கா அமிர்த் மகோத்சவத்தை நாடு முழுவதும் கொண்டாட முடிவெடுத்தார்கள். அதனால்தான் நாடு முழுவதிலும் நம்முடைய மாமன்னர் பெரும்பிடுகு முத்தரையரை போன்றவர்களுடைய புகழ் பரவுகிறது. தமிழ் கலாச்சாரம் மற்றும் மொழிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடர்ந்து ஆதரவு அளித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். தமிழகத்தைச் சேர்ந்த அறியப்படாத மன்னர்கள், தலைவர்கள் மற்றும் சுதந்திர போராட்ட வீரர்களை கௌரவிக்க பிரதமர் மேற்கொண்டு வரும் முயற்சிகளுக்கும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பாராட்டு தெரிவித்தார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், மாநிலங்களவை துணைத் தலைவர் திரு ஹரிவன்ஷ் சிங், பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் திட்டங்கள் காரணமாக கிராமப்புற மக்களின் வாழ்க்கை பெருமளவு மேம்பட்டுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் மூலம் ஏழை பணக்காரர் பாகுபாடு வெகுவாக குறைந்துள்ளதாகவும் கிராமப்புற மக்களின் நுகர்வு அதிகரித்து வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். கார், மோட்டார் சைக்கிள்கள், குளிர்பதன பெட்டிகள் மற்றும் தொலைக்காட்சி போன்ற பொருட்களை தற்போது கிராமப்புறங்களிலும் மக்கள் பயன்படுத்துவதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இது மக்களின் வாழ்க்கை தரம் செழிப்படைந்துள்ளதை எடுத்துக்காட்டுவதாகவும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் காலி பணியிடங்களே இல்லை என்று உண்மைக்கு புறம்பான தகவல்களை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் கூறியுள்ளதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. இதுகுறித்து அக்கட்சியைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆரம்ப சுகாதார நிலையம் முதல் மாவட்ட மருத்துவமனைகள் மற்றும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் வரை மருத்துவ பணியாளர் பற்றாக்குறை இருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். போதிய பணியாளர்கள் இல்லாததால் ஆரம்ப சுகாதார மையங்கள் மற்றும் மருத்துவமனைகள் கட்டி முடிக்கப்பட்டு பல ஆண்டுகள் ஆகியும் திறக்கப்படாமல் உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். ஏழை எளிய மக்களின் நலனை பாதுகாக்க காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்றும் திரு விஜயபாஸ்கர் வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு. மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து. 36 உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து. அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து. வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு. பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி 12%-இருந்து 5% குறைப்பு. வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் 5% குறைப்பு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
தமிழகத்தில் நேர்மையான வாக்காளர் பட்டியல் தயாரிக்கப்படுவதை உறுதி செய்யும் வகையில் மேற்கொள்ளப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை பிஜேபி ஆதரிப்பதாக அக்கட்சியின் மகளிர் அணி தலைவர் திருமதி வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். கோவையில் இன்று அக்கட்சியின் வாக்குச்சாவடி முகவர்கள் பயிலரங்கில் பங்கேற்ற பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். இந்த பணிகளை எதிர்ப்பது போன்று திமுக மறைமுகமாக ஆதரிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் உண்மையிலேயே அப்பகுதியில் இல்லையா என்பதை வாக்குச்சாவடி முகவர்கள் உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் திருமதி வானதி சீனிவாசன் கேட்டுக் கொண்டார். தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் வார விடுமுறையை முன்னிட்டு இன்று சுற்றுலாப் பயணிகள் வருகை அதிகரித்து காணப்பட்டது. ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீரில் மக்கள் குடும்பத்துடன் குளித்து மகிழ்ந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ள குற்றால அருவிகளில் தற்போது 2ஆம் கட்ட சீசன் துவங்கியுள்ளதால் இங்குள்ள குற்றால மெயின் அருவி, புலியருவி, சிற்றருவி, ஐந்தருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் ஜில்லென்று ஆர்ப்பரித்து வரக்கூடிய தண்ணீரில் குளிப்பதற்கு தினந்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்து அருவியில் குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். இந்த நிலையில் இன்று வார விடுமுறையை கொண்டாடிட வரும் சுற்றுலா பயணிகள், ஐயப்ப பக்தர்கள் ஜில்லென்று வரக்கூடிய தண்ணீரில் குளிப்பதற்காக குடும்பமாக அருவிக்கரையில் குவிந்து குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். இதனால் எங்கு பார்த்தாலும் மக்கள் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. மேலும் பழைய குற்றால அருவியில் தொடர்ந்து 2 மாதங்களை கடந்தும் பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருவதால் அங்கு மட்டும் தடை என்பது தொடர்ந்து நீடிக்கப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. தென்காசி மாவட்டத்திலிருந்து செந்தில். இதேபோன்று கன்னியாகுமரி மாவட்டம் திற்பரப்பு அருவியிலும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் நீராடியதுடன் அருவிக்கு மேலே உள்ள கோதை ஆற்றில் ஆர்வத்துடன் படகு சவாரியும் மேற்கொண்டனர். நீலகிரி மாவட்டத்தில் உதகை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 2வது நாளாக இன்றும் கடும் உறைபனி நிலவுகிறது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீலகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் நவம்பர், டிசம்பர், ஜனவரி ஆகிய 3 மாதங்கள் குளிர்காலமாகும். இந்த காலத்தில் உறைபனி பொழிவு ஏற்படும். ஆனால் இந்த ஆண்டு புயல் மற்றும் தொடர் மழையின் காரணமாக நவம்பர் மாதத்தில் உறைபனி பொழியவில்லை. கடந்த ஒரு வார காலமாக பகல் வேளையில் வெயிலின் தாக்கமும் மாலை வேளையில் குளிரின் தாக்கமும் அதிகமாக காணப்பட்டது. இந்நிலையில் உதகையில் உறைபனி பொழிவு நேற்று துவங்கிய நிலையில் 2வது நாளாக இன்றும் அதிகமாக காணப்பட்டது. இரவில் புல்வெளிகள், வாகனங்கள் என அனைத்து இடங்களிலும் காணப்பட்ட நீர்த்துளிகள் வெப்பநிலை குறைந்ததால் பனி துகள்களாக உறைந்து உறைபனியாக காட்சியளித்தது. குறிப்பாக உதகை குதிரை பந்தய மைதானம், காந்தல், தலைக்குந்தா உள்ளிட்ட பகுதிகளில் உறைபனி தாக்கம் அதிகமாக காணப்பட்டது. உறைபனி காரணமாக உதகையில் காலை மற்றும் மாலை வேளைகளில் கடும் குளிர் நிலவுகிறது. இதனால் பொதுமக்கள் வீடுகளுக்குள்ளேயே முடங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. உதகையிலிருந்து சரவணன். மாவட்டச் செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் வரும் 19ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள புத்தக திருவிழாவை மாணவர்கள் மற்றும் புத்தக ஆர்வலர்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் கேட்டுக் கொண்டுள்ளார். கொடைக்கானல் பேரிஜம் ஏரி வனப்பகுதியில் கருஞ்சிறுத்தை நடமாட்டத்தை அடுத்து சுற்றுலாப் பயணிகள் கவனத்துடன் இருக்குமாறு வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் போதைப் பொருள் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டம் இன்று நடைபெற்றது. கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு நாகப்பட்டினத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் காவிரி கரையில் கார்த்திகை கடை ஞாயிறு தீர்த்தவாரியை முன்னிட்டு தருமபுரம் ஆதீனம் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் புனித நீராடி வழிபட்டனர். சென்னை மாநகர காவல்துறையின் சைபர் கிரைம் பிரிவு சார்பில் இணைய குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி விருகம்பாக்கத்தில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். ஒடிஷா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் உன்னதி ஹூடா பட்டம் வென்றார். கட்டாக்கில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 21-17, 21-10 என்ற செட் கணக்கில் ஈஷா ராணி பருவாவை வென்றார். ஆடவர் பிரிவில் கிரண் ஜார்ஜ் பட்டம் வென்றார். ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 21-14, 13-21, 21-16 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் முகமது யூசுஃபை வென்றார். சென்னையில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை ஸ்குவாஷ் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா ஹாங்காங்கை எதிர்த்து ஆடி வருகிறது. லெபனானில் நடைபெற்ற ஆசிய தற்காப்பு கலை சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 2 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. துபாயில் நடைபெற்ற ஆசிய இளையோர் பாரா விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 19 தங்கம், 15 வெள்ளி, 22 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 90 ரன் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையர் நினைவு அஞ்சல் தலையை குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் புதுதில்லியில் இன்று வெளியிட்டார். மத்திய அரசின் திட்டங்கள் காரணமாக கிராமப்புற மக்களின் வாழ்க்கை பெருமளவு மேம்பட்டுள்ளதாக வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். தமிழகத்தில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நேர்மையான வாக்காளர் பட்டியல் தயாரிப்பை உறுதி செய்யும் என்று பிஜேபி கூறியுள்ளது.
ஒடிஷா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் உன்னத்தி ஹூடா பட்டம் வென்றார். இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது.